நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சட்டமன்றத்தில் நேற்று இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. அப்போது ஆளுநரோட உரை எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு மரபாக இருக்குது. அந்த உரையை மரபு மீறிட்டார் ஆளுநர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது எழுந்து போயிட்டாரு, ரொம்ப கோபமாக எழுந்து போயிருக்காரு. திமுகவினர் கொந்தளிச்சு பேசிட்டாங்க. ஆளுநர் உரையே தேவையில்லைன்னு சட்டத்திருத்தத்தை கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? ரெண்டு பக்கமும் ஏற்கனவே இந்த நிலைக்கு தயார் நிலையில் இருந்திருக்காங்க. ஓகே, ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க. ஆமாம். ஏன்னா ஆளுநர் பேசும்போது எத்தனை தடவை மைக் ஆஃப் பண்ணாருன்னு அவர் கணக்கு கொடுக்குறாரு. நீங்கள் முதல்ல ஒரு ஆளுநர் பேசும்போது ஆளுநர் ஆர்.என். ரவியா யாருன்றது முக்கியம் இல்லை. ஆளுநருங்கிறது ஆளுநர். இன்னைக்குள்ள சட்ட அமைப்பில் ஆளுநர் உரை துவக்கினாதான் முதல்ல சட்டமன்றம் துவக்கணும்னா ஆளுநர் இந்த டேட்டில் சட்டமன்றம் துவக்கலாம், அதாவது செஷன் தொடக்கலாம்னு அவர் பர்மிஷன் கொடுக்கணும். நம்ம பாமர மக்கள் ஏதோ அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நீங்கள் நானும் பேச முடியாது மீடியாவில். அதுவும் நான் சட்டம் படித்தேன். நான் ஆளுநருக்கு சப்போர்ட்டாக பேசலை. சட்டம் என்ன சொல்லுதுனால், ஒரு சட்டசபை தொடர் துவங்கணுன்னா முதல்ல சபாநாயகர் ஆளுநர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் எஸ்ன்னு சொன்னால் தான் நீங்கள் சட்டமன்றமே துவக்க முடியும். நீங்கள் ஆளுநர் இல்லாமல் முதல்வர் இருக்கார், அப்பாவு நம்மால் 7 வருஷம் 8 வருஷம் முன்னால் கருணாநிதி கொடுங்கோலன்னு பேசினா கூட இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர்னு பேசுகிறாரு. திருந்திட்டார் அப்பாவு, திருந்திய அப்பாவு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் நினச்சா முடியாது. நாங்கள் சட்ட அமைப்பை மாற்றிடுவோன்னா எதை வச்சு? இந்த இண்டி கூட்டணியை வச்சு நீங்கள் மாற்றிடுவீங்க. அதுவே இருக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு மாயாவி லெவலில் இருக்குது இண்டி கூட்டணி. நீங்கள் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஆளுநருக்கு ஆதரவாக நம்ம பேசலாம். இது மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்றது அவருக்கு தெரியுது, அவர் இப்படி தான் பண்ண போகிறாருன்றது இவங்களுக்கு தெரியுது. மொத்தம் ரெண்டு பக்கமும் அவங்கவுங்க பார்ட்டில் ஒரு நாடகத்தை ஆடிட்டு போயிட்டாங்க. நம்ம அப்படி தான் பொதுவாக நடுநிலையாக பேசுகிறோம். ஏன்னா ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, 12 லட்சம் கோடி முதலீடுன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. இதை நான் எப்படி அதை படிப்பேன்? பொய்யான உரைகளை, அதாவது தவறான தகவல்களை என்னால் படிக்க முடியாது. ஓகே, அவர் எழுதி கொடுத்ததா அவர் தான் படித்து தான் ஆகணுன்னா அது சரியா இல்லையே. எழுதி கொடுக்குறத படிக்கிறது அது சபாநாயகர் படிக்கலாம். சட்டப்படி பார்த்தா சபாநாயகரே திமுக தரப்பில் ஒரு தரப்பில் ஆளுங்கட்சி தரப்பில் எழுதி கொடுக்குறத படிக்கக்கூடாது. சபாநாயகர் என்பவர் நடுநிலையாக இருக்காரோ இல்லையோ இருக்கா மாதிரி நடிக்கணும். நான் இங்கே மட்டும் சொல்ல, பாராளுமன்றத்திலையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் 3 முறை இதுக்கு முன்னால் உரை அமைச்சிருக்காங்க. இது பத்திரிகை தகவல். 3 முறையும் இதில் இன்னென்ன இதெல்லாம் தவறான தகவல்களாக இருக்குது, புள்ளி விவரங்கள், பொய்யான விவரங்கள். ஆளுநர் உரையில் இதை படிக்க முடியாது, இதை மாற்றி திருத்தி கொடுங்கன்னு சொல்லி 3 தடவை திருப்பி அமைச்சிருக்காரு. எப்போது? சட்டமன்றத்துக்கு முன்னாலேயே. 3 முறையும் அவங்க அதை எந்தவித மாற்றமும் இல்லாமல் இதைத்தான் நீங்கள் படிக்கணும்னு அமைச்சிருக்காங்க. அவர் எதெல்லாம் 13 பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மனசாட்சி உள்ள ஒரு மீடியாவாக உங்களால் ஏற்றுக்க முடியுமா? என்னால் ஏற்றுக்க முடியுமா? பாமர மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஓகே, சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, கவர்னரே ஒரு காலம் அந்த உரையை பேசுகிறாருன்னே வச்சுங்க, மக்கள் நம்புவாங்களா? சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது, போதைப்பொருள் நடமாட்டம்லாம் கம்மியாயிடுச்சு, 0 கஞ்சா, 0 போதை மாத்திரை அப்படின்னு மாசு சொன்னதை மக்கள் நம்பிடுவாங்களா? அன்னன்னைக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட பாருங்கள். நேற்று ஏதோ ரவுடிக்கு எங்கே வெட்டிட்டான், நேற்று திருவள்ளூரில் வெட்டினான், நேற்று 3 நாள் முன்னால் மணவாள் நகரில் கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க 2 பேரை. நேற்று ரவுடிங்க கஞ்சா போதையில், நேற்று இன்னைக்கு காலையில் வந்த செய்தியில் தினம் ஒரு 6 இன்சிடென்ட். அவர் தான் சொல்கிறாரு ஆளுநர் அவரோட உரையில். இது வரைக்கும் இந்த போதைப் பொருள் அது சம்மந்தமான அந்த இதில் 2000 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஆட்சியில். அப்போ அவர் ஏதோ கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு 65 பேர், அது வகுத்தா வருது கணக்கு.
நம்ம ஆளுநர் சொல்கிறது சரியா இல்லையான்னு பொதுமக்களாக ஒரு மீடியாவாக நேர்மையான மீடியா, ஆர்எஸ்பி மீடியா இல்லாமல் நேர்மையான மீடியாவாக பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அது பாலியல் வன்முறையோ பெண்களுக்கு எதிரான குற்றமோ 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் பெண்களுக்கு உள்ளதோ, இல்லை வந்து ரவுடி கேங்கு, இந்த கேங்ஸ்டர் அரசியல், கேங்ஸ்டர் வன்முறைகள், இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் கஞ்சா, இல்லைன்னா மாசு வந்து 0 கஞ்சான்னு சொல்லி 3 நாளில் வந்து முதல்வர் வந்து 1 லட்சம் மாத்திரை போதை மாத்திரை போன வாரம் பிடிச்சோன்னு சொன்னார். சட்டசபைக்கு வெளியில் சொன்னார், இல்லை சட்டசபையிலேயே சொன்னார்னு எங்கே வேணாலும் சொல்லியிருக்கட்டும், வெளியில் சொன்னார்னு நினைக்கிறேன். இப்போ சபாநாயகர் வந்து வெளிநடப்பு பண்ணுவாரா முதல்வர் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு? இல்லை வந்து மாசு உண்மை சொல்கிறாரா, ஸ்டாலின் அவர்கள் உண்மை சொல்கிறாரா? யாரோ ஒருத்தர் தான் உண்மை சொல்ல முடியும். 0 போதைப் பொருள்னு அவர் சொல்கிறாரு. 3ஆம் நாள் இவர் வந்து போன வாரம் 1 லட்சம் போதை மாத்திரை, கஞ்சா கூட இல்லை, பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது உங்களுடைய கட்சிக்குள்ள ஆட்சி அமைச்சரவைக்குள்ளேயே வந்து ஒருமித்த கருத்து இல்லை. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும், பேசி வச்சுட்டு சொல்லணும். நீங்கள் பொய் சொன்னால் நம்பிட போகிறது இல்லை. அது கூட வந்து கருத்து வேற்றுமை இருக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதோ தெரிஞ்சிட்டு இருக்காங்க. 530 நாங்கள் 99% நிறைவேற்றிட்டோன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் 72ங்கிறார், ஒரு 98, 100க்கு மேலே நம்பர் சொல்லலை இது வரைக்கும். இப்படி இருக்குது. ஆளுநரோட மைக்கை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவரை பேசும்போது பல முறை அவரை பேச விடாமல் வந்து குறுக்கிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. அவர் சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறார். அதே மாதிரி வெளியில் வந்து இவங்க இருப்பாங்க, அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்துறீங்க? நான் கேட்கல, ஆளுநர் தரப்புலேருந்து கேட்குறாங்க, ராஜ்பவன்லேருந்து. லைவ் டெலிகாஸ்ட்டு மக்கள் பார்க்கணும் தானே. அப்போ மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ என்ன தப்பு பண்ணுறீங்க? இந்த கேள்வி நியாயமா இல்லை? யாருன்றது ஆஃப் பண்ணுறது யாரு? கவர்னர் கையில் இருக்கா, சட்டசபை சபாநாயகருடைய கண்ட்ரோலில் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். சட்டசபை சபாநாயகர் கண்ட்ரோல் தான் இருக்குல்ல. ஏன் ஆஃப் பண்ணுறாங்க? ஏன் மக்கள் பார்த்தா என்ன? அப்போ மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு யார் மறைக்கிறா? ஆளுங்கட்சி சபாநாயகர் மூலமாக, இல்லை அந்த சபைக்குன்னு ஒரு செயலாளர் இருப்பார், அசம்பிளி செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மாநில அரசுடைய கண்ட்ரோலில் வருவார், சபாநாயகர் கண்ட்ரோலில் வருவார். ஆஃப் பண்ணுன்னா ஆஃப் பண்ணுவார், ஆன் பண்ணுன்னா ஆன் பண்ணுவார். ஒரு ஆளுநர் பேசும்போது அவர் யாராக வேணா இருக்கட்டும், வேணுங்கும் போது ஆனு, வேணாத போது ஆஃப் பண்ணணும். ரெண்டாவது, வெளியில் வந்து இவங்க இருப்பாங்க, பத்திரிகையாளர்கள் ஒரு ரூமில் இருப்பாங்க, சட்டசபை வளாகத்தை தவிர வெளியில். அங்கே வந்து இது இருக்கும், இந்த லவுட் ஸ்பீக்கரு, அந்த எல்இடி இது, அதாவது அவங்க நோட்ஸ் எடுப்பாங்க பத்திரிகைக்காரர்கள். அந்த லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? ஆளுநர்கிட்டயா இருக்குது. சபாநாயகர் அவரை சேர்ந்தவர்கள். அப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு மீடியாவுக்கு தெரியக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னா எப்போ வந்து அதை மறைப்பீங்க? நீங்கள் தவறு செய்யும் பொழுது தான் அந்த தவறு மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைப்பீர்கள். இப்போ யார் குற்றவாளி? இதில் வந்து 2 பேரும் நாடகம்ன்றது வரைக்கும் நான் நடுநிலையாக சொல்லிட்டேன். ஏன் அதை சொன்னேன்னா, இவரும் வந்து முதல்வரும் அறிக்கை படிக்கிறார் ரெடியாக. அவர் அநேகமாக கடந்த 2 வருடங்களாக அதான் பண்ணியிருக்காரு. 21 வந்து அப்படியே படிச்சுட்டாரு. 22 வந்து அவர் வந்து 2022 அவர் அந்த தயாரித்த உரையை படிக்காமல் அவர் சொந்த உரையை படித்து விட்டார். 23, 24, 25 இதே மாதிரி பேசும்போது தொந்தரவு கலாட்டா பண்ணி அவர் வெளியில் போயிட்டார். நடுவில் ஒரு வருஷத்தில் கூட பொன்முடி ஐயா அவர்கள் வந்து மந்திரியாக இருக்கும்போது ஏய் போயான்னு ஒருமையில் பேசினார். அவர் வீடியோலேயே வந்துச்சு. ஒரு மாண்புமிகு நம்ம அவரை மரியாதையாக சொல்கிறோம், அது பொன்முடின்றதுக்காக சொல்லலை. பொன்முடி எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரான்றதை தாண்டி மந்திரினா மாண்புமிகுன்னு சொல்கிறோம், ஆளுநர்னா அவரை மேதகுன்னு சொல்கிறோம், இஸ் எக்ஸலன்சின்னு. யார் அங்கே இருக்காங்கன்றதை பற்றி சொல்லலை. அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், ஒரு சார்பில் இருக்கலாம். உங்களுக்கே வேணும்னா சட்டை கீழ்ச்சிட்டாங்க அதிமுகன்னு சொல்லிட்டு சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு ஆளுநர்கிட்ட போனீங்களா? வித்யாசாகர் அவர் இருக்கும்போது நம்ம கூட கிண்டலாக கேட்டோம், அவர் என்ன டெய்லரா, தைச்சி கொடுப்பாரா சட்டைன்னு. இப்போது எதற்காக இது சொல்கிறோன்னா, அவர் 13 இது கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? 12 லட்சம் கோடி வந்து முதலீடு ஈர்த்து இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். MOU தான் போட்டிருக்காங்களே தவிர பணம் வரல. அப்போ நான் ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? பொய் சொல்கிற மாதிரி ஆகுது. நான் சொல்கிறது அவருடைய 13 பாயிண்டில் 13 நம்ம பார்த்தா வெளியில் பத்திரிகையில் வருது, நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, இது 2 சொன்னாலே மக்களுக்கு புரியும். சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குதுன்னு எப்படி சொல்கிறது?
தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு நம்மகிட்ட சொன்னாலே சிரிப்பு வருது. ஆளுநர் அதை படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து புறக்கணிச்சிட்டு போறாரு. அவர் புறக்கணிச்சிட்டு போவாருன்றதை எதிர்பார்த்து முதல்வர் அறிக்கைப்படுகிறாரு. முதல்வர் அறிக்கைப்படுத்தது மட்டும் இல்லாமல் இவர்கள் தயாரித்த உரையை மட்டும் வந்து அதில் சேர்ப்போம். அவர் கொஞ்சம் பேசினார் பாருங்க, ஆரம்பத்தில் பேச ஆரம்பித்தார் பாருங்க, அதை நீக்கிட்டோன்னு. அதுக்கு சபாநாயகருக்கு உரிமை இருக்கா? இது எங்கே போகும்? தேவைப்பட்டால் இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். இது சரி இல்லை. இப்போவும் நீங்கள் வந்து ஆளுநர் இல்லாமலேயே வந்து சட்டசபை தொடங்கணும்னா இதை தமிழ்நாட்டில் நினச்சா பண்ணிட முடியாது. இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து அம்பேத்கர் தலைமையில் எழுதின அந்த சட்டத்தை, அந்த இதை அமைப்பை வந்து மாற்றணும். அதுக்கு வந்து எங்கே மாற்ற முடியும்? சட்டமன்றம் தீர்மானம் போடலாம். நீங்கள் கச்சத்தீவு மீட்கிறேன்னு தீர்மானம் போட்டீங்க, அப்புறம் நீட் தேர்வுக்கு எதிரில் தீர்மானம் போட்டீங்க, கண்டதுக்கெல்லாம் கூட குப்பைன்றதுக்கெல்லாம் கூட தீர்மானம் போட்டிருப்பீங்க. உங்கள் தீர்மானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதே குப்பையில் தான் போடணும். அதாவது நான் சொல்கிறது சட்டமன்றத்துக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டமன்றத்துடைய தீர்மானம் எந்த அளவுக்கு சட்ட அமைப்பை மாற்ற முடியும் என்றால் இதால் மாற்ற முடியாது. அது பாராளுமன்றத்தில் தான் அது மாற்றப்பட வேண்டும். பாராளுமன்றத்திலையும் அது இவ்வளவு இந்த மாதிரி ஒரு அமைப்புனா அது 2/3 மெஜாரிட்டியில் வரணும். சில விஷயங்களுக்கு வந்து ராஜ்யசபாவும் லோக்சபாவும் இணைந்து வந்து 2/3 வரணும். வந்து அது ஜனாதிபதியோட அப்ரூவல் நிறையா அதில் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர். சும்மா ஜனங்கக்கிட்ட வந்து நாங்கள் அந்த சட்ட அமைப்பை வந்து நாங்கள் மாற்றிட போகிறோம். எப்படி? அந்த நீட் தேர்வை வந்து ரகசியம் எங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு வந்தோடனே மாற்றிடுவேன்னு சொன்னீங்களே, அதே கதை தானே. இன்றைக்கி ஒரு பரபரப்புக்காக இந்த கதை சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை வந்து 2 பேருமே தயாராக வந்து அறிக்கையோடு வந்தார்கள், உரையோடு வந்தார்கள். இவர் உடனே அறிக்கை கொடுக்குறாரு, அவர் வெளியில் போய் உடனே வந்து ராஜ்பவன்லேருந்து அறிக்கை வருதுன்னா இப்படி தான் நடக்க போகுதுன்றதை இவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 5 வருஷத்தில் அவர் எப்படி நடந்துப்பாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் வந்து 2 பக்கமும் நடந்தது. ஆனால் நம்ம நடுநிலையில் இருந்துட்டு என்ன கேட்குறோன்னா, என்ன நடந்ததோ அதை ஏன் மீடியாவில் காண்பிக்கவில்லை? ஓகே, ஆளுநர் தவறாக பேசுகிறார், முறையாக வந்து அவர் செயல்படவில்லை, நடந்து கொள்ளவில்லைன்னா நீங்கள் அதை லைவ் டெலிகாஸ்ட்லேயோ இல்லை மீடியாக்களுக்கு வந்து கேட்குற மாதிரியோ அதை வந்து போட்டிருந்தீங்கன்னா ஆளுநர் தவறு செய்திருந்தால் அது தானாக வெளிவந்திருக்கும் இல்லையா? அப்போ பொதுமக்கள் அவர்கள் தான் நீதிபதிகள். சபாநாயகர் இல்லை நீதிபதி. சபாநாயகர் வந்து சட்டமன்றத்துக்கு தான் அவர் அதிபதி. ஆளுநர் மாநிலத்துக்கு அவர் ராஜ்பவன். மக்கள் தான் வந்து அரசியல்வாதி எப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணது யார்? மக்கள் மன்றம். மக்கள் மன்றத்தில் ஏன் மறைத்தீர்கள் என்றாலே யார் அதை மறைப்பார்கள்? தவறு செய்பவர்கள், குற்றம் செய்பவர்கள் தான் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் எப்போ மீடியா கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து மறைச்சிங்களோ அங்கே தப்பு நடக்குதுன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியுது. சரி, நீங்கள் வந்து நாடகம் ஆடிட்டீங்க, நீங்கள் நடத்திட்டீங்க, சட்டமன்றம் நடந்துருச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போடுச்சு. ஆனால் சட்ட அமைப்பை மாற்ற போராடுவோன்னு நிறைய போராடி இருக்கீங்க. 1 நேஷன் 1 போல், ஒரே நாடு ஒரே தேர்தல். இதே கலைஞர் ஐயா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எவ்வளோ அவசியங்கிறத பற்றி கட்டுரை எழுதியிருக்கார் முரசொலியில் ஆதரித்து. இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் வந்து அது கூடாதுன்னு சொல்கிறார். பல விஷயங்கள் அந்த மாதிரி வந்து முரண்பாடாக, கலைஞர் சொன்னதுக்கே முரண்பாடாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சூழ்நிலை மாறி போச்சு. இல்லை, அது காங்கிரஸ் ஆட்சியில் அவர் சொன்னார் சார். பாஜக ஆட்சியாக தான் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு புரியுதில்ல, எங்களுக்கு வந்து கொள்கை கொத்தவரங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு வேணும்னா இதே தானே. போக்குவரத்து தொழிலாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தோளோடு தோள் கொடுப்போம், விவசாயிகளுக்கு தோளோடு தோள் கொடுப்போன்னு இப்போ தோளும் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கரம் கூட கொடுக்கல. இப்போ இரும்பு கரம் வந்து குற்றவாளிகளை அடக்க வேண்டிய இரும்பு கரம் விவசாயிகளையும், மாணவர்களையும், மாற்றுத்திறனாளிகளையும், பெண்கள் செவிலியர்களையும், அரசு ஊழியர்களில் பெண்களை வந்து நடுத்தர வயதில் இருக்கிற பெண்கள்லாம் தரன்னு இழுத்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து வேனுக்குள்ளே ஏற்றுறீங்களே. எதிர்கட்சியில் இருக்கும்போது என்ன பேச்சு பேசுனீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க நான் சொல்லலை. நான் சொல்லுது என்னென்னா, உங்களுக்கு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருந்தால் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த கொள்கை இருக்கணும், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கொள்கை இருந்தால் அதுக்கு பேர் கொள்கை. இது கொள்கை இல்லை, கொல்லும் கை. விவசாயிகளை, செவிலியர்களை, அரசாங்க ஊழியர்களை, ஆசிரியர்களை கொல்லும் கைன்னு நான் சொல்கிறது வந்து மிகைப்படுத்தல் இல்லை. கண்ணன் ஒரு ஆசிரியர் செத்து போனாரா இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லையா? அந்த தற்கொலைக்கு காரணம் என்ன?
6 நாள் கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வச்சிங்க. அரசியல்வாதியோட குடும்பத்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தேர்தல் வரும்போது உடனே வந்து, நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள் இப்போ கூட மகாராஷ்டிரா கூட எங்கேயாவது ஒரு ரிசார்ட்டில் போய் 5 ஸ்டார் ரிசார்ட்டில் வறுமையையும் வேலை வாய்ப்பு இன்மையும் பற்றி வந்து காங்கிரஸ் எங்கேயோ ஒரு மாநாடு நடத்துது. வறுமையை ஒழிப்பதற்கு, அப்புறம் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு தீர்வு காண்பதற்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் டாக்ஸி சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூம் வந்து 22,000 ரூபாய். இந்த சாதாரண சூப்பு குடியிருமே, அது தேநீர் வந்து ஏதோ 400 ரூபா, குடி தண்ணீர் பாட்டில் 350 ரூபா. நம்ம 20 ரூபாய்க்கு இங்கே ரோட்டில் வாங்குறோமே, 10 ரூபா 20 ரூபாய்க்கு, அது 350 ரூபா. சும்மா ஏதோ ஒரு உணவு, அது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னமோ டிக்கா பிக்கான்னு என்னமோ சொல்கிறாங்களே, பன்னீர் டிக்கான்னு, அதெல்லாம் 1500 ரூபா. இப்படி கூட்டம் போட்டு இவ்வளவு செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு என்னத்தை ஒழிக்க போகிறாங்க? வறுமையை ஒழிக்க போகிறாங்க, வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க போகிறாங்க. அநியாயமாக இல்லை? இப்படித்தான் இந்த அரசியல்வாதிகள் வேஷம் போடுகிறார்கள். நான் இதை சொல்கிறது வந்து குறிப்பிட்டு திமுக காங்கிரஸ்ன்னு சொல்லலை, பொதுவாக சொல்லி. வறுமையை ஒழிக்கணும்னா நீ ரோட்டில் நின்றுல பேசணும். ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து பேசுகிற? ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவு? ஐயா, அந்த செலவை வந்து ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா கூட வறுமை கொஞ்சம் ஏதோ கொஞ்சமாவது ஒழிஞ்சிடும், 1% ஒழியும் இல்லை. ஆக அரசியல் என்பதே வந்து இந்த பகல் வேஷம் இரவு வேஷம்னு 24 மணி நேர வேஷம் போடுபவர்கள் அரசியல்வாதிகள். அதில் திமுக திறமைசாலிகள். சார், 3வது தடவையாக வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு KN நேரு பற்றின அந்த நகராட்சித்துறை சம்மந்தப்பட்ட ஊழல் பட்டியல்களை இடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. 3வது முறை கொடுத்துருக்கிறதுனாலே இது ஒரு பெரிய அழுத்தம் போல இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் 2வது முறை கொடுத்த அந்த கடிதத்துக்கு இன்பதுரை அவர்கள் போட்ட வழக்கு வெள்ளிக்கிழமை ஹியரிங்க்கு வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது முதல் தடவை வந்து அது வந்து அப்பாயின்மெண்ட்டு, அதாவது வேலை நியமனத்துக்காக காசு வாங்கினது. ஏறக்குறைய செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரோ அதே தான். செந்தில் பாலாஜி தியாகி, ஒத்துக்கிறீங்களா? ஓகே. செந்தில் பாலாஜி தியாகி. லஞ்சம் வாங்கினேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி ஒரு உண்மை விளம்பிய வந்து இந்திய அரசியல் எங்கேயாவது பார்த்துருக்கா? எனக்கு தெரிஞ்ச மகாத்மா காந்தி கூட இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு தியாகியாக இல்லை. அவர் செந்தில் பாலாஜியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ மகாத்மா காந்தி வந்து அவ்வளோ பெருசாக தெரியல எனக்கு. அதை விட பெரிய தியாகியாக இருக்கார். மகாத்மா காந்தி கூட நான் சின்ன வயசில் ஏதோ பென்சில் திருடியிருக்கேன் அப்படின்னு எந்த வயசில் வந்து சொன்னார்? ஏதோ ஒரு 40-50 வயசில் வரும்போது மை ஆட்டோபயோகிராஃபின்ற புத்தகத்தில் சொன்னார். சின்ன வயசில் நான் கூட பக்கத்து பையன்கிட்ட பென்சில் திருடி. ஆனால் எங்கள் அமைச்சர் தியாகி தீரர் 2016 இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவரை மாஃபியா என்று சொல்லி அவரை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்வோம்னு சொன்னார். அதே ஊழலுக்காக அந்த ஊழலை வந்து நான் லஞ்சத்தை திருப்பி கொடுத்தாருப்பாங்க. எவ்வளவு நேர்மை! இனிமேல் யாரும் வந்து 10 ரூபா பாலாஜின்னு சொன்னால் எனக்கு கெட்ட கோவம் வரும். மகாத்மா பாலாஜின்னு சொல்லுங்கள். அவர் வேணால் நீங்கள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு சொல்லுங்கள். இனிமேல் மகாத்மான்னு சொன்னால் அது செந்தில் பாலாஜியை தான் சேரும். நியாயமாக இல்லையா நான் சொல்லுது? இது வரைக்கும் இந்தியாவில் எந்த அரசியல்வாதி வந்து நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கார்? ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சியில், எந்த கட்சியிலையா சொல்ல முடியுமா அவங்களால வரலாற்றில்? அப்படி ஒத்துக்கிட்டு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு வழக்கு தான் அந்த முதல் வழக்கு, 888 கோடி. ஓகே. அதுக்கப்புறம் 2வது வழக்கு வந்து டெண்டர் ஒப்பந்த கான்ட்ராக்ட், அது 1020 கோடி. அது 2வது கடிதம். அதுக்கு தான் இன்பதுரை கேஸ் போட்டது. ஆமாம். 3வது இப்போ வந்திருக்கிற கடிதம் வந்து 368 கோடி வந்து டிரான்ஸ்ஃபர், அதாவது பணி மாறுதலுக்காக 1 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் போஸ்ட்டை பொறுத்து. உள்ளாட்சி நிர்வாகத்தில் வந்து நிறைய போஸ்ட் வருது. இப்போ இந்த வருவாய்த்துறையெல்லாம் தாசில்தார், டெப்டி தாசில்தார், DRO இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா வருவாய்த்துறையில் தான் வரும். இருக்கிறதுலையே அதிகமாக வந்து இந்த பணி அப்பாயின்மெண்ட்டு டிரான்ஸ்ஃபரில் வருது வருவாய்த்துறையில் வரும், அப்புறம் பதிவுத்துறையில் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து பணம் கொட்டுற இடம். அப்புறம் பொருளை வந்து கடத்தி கொண்டு போய் வரும்போது நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, இங்கெல்லாம் வந்து இந்த ஆற்று மணல் கடத்துறது, கனிம வளங்கள் கடத்துறது, இதெல்லாம் தான் வந்து அதாவது ஏடிஎம் மாதிரி. ஏடிஎம் கூட அழுத்தினா தான் பணம் வரும், இது அழுத்தாமையே பணம் வரும். அது மாதிரி ஒரு 3வது கடிதம் வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே ஐபெரியசாமி பேரில் அந்த ஜிஎஸ்டி கேஸு அது இருக்குது, அவர் வகையிலால் இருக்குது. கேஎன் நேருவோடைய தம்பியுடைய இடத்துலலாம் போய் இடி எடுத்து அது உன்னோட விலை அங்கேருந்து டாக்குமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை போய் ஆராய்ச்சி பண்ணால் இவன் எதையோ தேட போக எதுவோ கிடைக்குது, வேற ஒன்று கிடைக்குது. ஓகே. இந்த ஆவணங்கள்லேருந்து ஆதாரங்கள்லேருந்து இப்போ 2வது கடிதத்திலேயே ஏறத்தாழ 300 பக்கங்கள் வந்து
புகைப்படங்கள், வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லா ஆவணங்களும் இருக்குது. அதுக்கு தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, வழக்கு பதிய சொல்லி இன்பதுரை கேட்குறாரு. ஆனால் வழக்கு பதியாமல் டிவிஏசி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் ப்ரிலிமினரி என்கொயரி வைக்கிறேன்றான். ப்ரிலிமினரி என்கொயரி அப்போது முதல்ல புகார் வரும்போது, அதாவது ஆவணங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னால் ப்ரிலிமினரி என்கொயரி. 300 பக்கம் ஆவணங்கள் ஆதாரங்களோட சேர்த்து அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எதுக்கு ப்ரிலிமினரி என்கொயரி? ப்ரிலிமினரி என்கொயரின்னு இந்த மாதம் ஓட்டிட்டா 2 மாதம் ஓட்டிட்டா எலெக்ஷன் வந்துடும். இந்த வகையில் தான் இப்போ வந்து வருது. சரி, இப்போ தேர்தல் அறிவிப்பு அநேகமாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் போல இருக்கு. பிப்ரவரி எண்டில் வரும்னு சொன்னது கொஞ்சம் முன்னாலேயே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி வருதுன்னு வைங்க, தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் டிஜிபியை மாற்றிடுவாங்க. வெங்கட்ராமன் மாற்றிடுவாங்க. வெங்கட்ராமனில் எந்த ராமன் இருந்தாலும் மாற்றிடுவாங்க. சுந்தரராமனேவே இருந்தாலும் மாற்றிடுவாங்க. சொல்கிறது வழக்கமான, அது ஒரு மரபு, ப்ரொசீஜர். நீங்கள் எந்த சீமா அகர்வாலை வேணான்னு சொன்னீங்களோ, எந்த ராத்தோரை வேண்டான்னு சொன்னீங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இவங்க வந்தால் தான் அவங்க நேர்மையாக இருக்காங்கன்றதுனால இளைஞ்சலா அப்படின்னு சொல்லி அவங்கள தான் தூக்கி போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ ஃபைல் பண்ண என்ன பண்ணுவீங்க? வழக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு அமைச்சர் மேலே ஒரு இடி வழக்கு போட்டு அதை பண்ண முடியுமா சார்? வழக்கு பதிகிறதுக்கு ஒன்றும் ஏங்க, தேர்தலுக்கு மறுநாள் வந்து ஒருத்தன் வந்து ஒரு வேட்பாளர் வந்து இன்னொரு வேட்பாளரை கொலை பண்ணிடுறான். ஆனாலும் தேர்தலும் போது வழக்கு பதியக்கூடாது. கொலை பண்ணக்கூடாதுன்னு வேணால் சொல்லலாம், அது கூட சொன்னால் கேட்டால் தானே. வழக்கு பதியறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் இருக்கிற டிஜிபி தேர்தலை மட்டும்தான் பார்க்கணுன்னு இல்லை. டிஜிபி ஆகிறவங்க, அங்கே காவல்துறை தலைவராக வரவங்க, தேர்தல் உட்பட தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு பாதுகாப்பிற்கு அவர்கள் பொறுப்பு. யாரையும் வந்து தேர்தலுக்குன்னு தனி டிஜிபி ஒன்றும் போகிறதில்லை. சட்ட ஒழுங்குக்கு தனி, குற்றம் லா அண்ட் ஆர்டர் தனி, கிரைம் தனி, எலெக்ஷனுக்கு தனி டிஜிபி, இப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு டிஜிபி தான் மாநிலத்துக்கு, உச்ச டிஜிபி. அவங்க வந்து இது எல்லாத்துக்கும் பொறுப்பு. அப்போ அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அன்றைக்கி ஃபைல் பண்ணத்தான் போகிறாங்க. அது வரைக்கும் பண்ணலைன்னால் இவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து பண்ண போகிறாங்க. அவங்க பண்ணும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட, அது கேஎன் நேரு ஆகட்டும், ஐ பெரியசாமி ஆகட்டும், செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடியதாகட்டும், ஏற்கனவே இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து முன்னால் இடி தடை இருந்தது. ஒரு போன வாரத்தில் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் எதுலேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நாங்கள் எல்லாரும் வந்து 2 காதையும் பொத்திக்கிட்டு கண்ணையும் மூடிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு மீடியாவில் முக்கால்வாசி வந்து இந்த காந்தி சொன்ன அந்த 3 குரங்கு இருக்குது பாருங்கள், மீடியாவை குரங்குன்னு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, அதே துறையை சேர்ந்தவன் தான். எனக்கே சொல்கிறதுக்கு அவமானமாகவும் ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருக்குது. உண்மை என்றால் கண்ணை மூடிக்கொள்கிறார்கள், காதை மூடிக்கொள்கிறார்கள், வாய் பேச மறுக்கிறது. 3 குரங்குகள், காந்தி சொன்ன குரங்குகள். ஆனால் வேற ஒரு கான்டெக்ஸ்டில் இன்றைக்கி நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படி தான் இருக்குது. தப்பித்தவறி வந்து உண்மைகள் வெளியே வருதுன்னா அது வலைதளம் மூலமாகவும் யூடியூப் மூலமாக வருது. அதனால் அதில் வர்றது எல்லாமே உண்மைன்னு நான் சொல்லலை. ஓகே, தப்பித்தவறி உண்மை வெளியில் வந்தால் இப்படி தான் வருது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமாக எதுவும் உண்மை வரதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது போடணும், இது போடக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் இந்த 3 குரங்குகள் இதில் மீடியாவில் இருக்கிறதுனால இப்போ ஒன்றும் வராது. அன்றைக்கி வந்து தைரியமாக போடுவாங்க, பயம் இல்லையே. ஓகே, கைது பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை வந்து கதவு தட்டுவாங்கன்ற பயம்லாம் இருக்காது. இல்லை, ஒரு தேர்தலுக்கு முன்னால் உள்ள அந்த ஒரு பீரியடில் உள்ள காவல்துறையே, அது அந்த காவல்துறையோட நிர்வாகமே எல்லாமே வித்தியாசமாக போயிடும்ல. நமக்கு வேண்டியவர்கள் வேண்டிய மாதிரி நடந்து கொள்வதெல்லாம் நின்று போயிடுமே. அப்போது வரிசையாக ஒரு 5-6 பேர். இப்போ தான் நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அமித்ஷாவை உட்கார வச்சுக்கிட்டு புதுக்கோட்டையில் வந்து 13 அமைச்சர்கள் கைதாவார்கள் தேர்தலுக்கு முன்னாலன்னு சொன்னார். நம்ம மனசில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கணக்கு வந்துருச்சு இவங்கன்னு. 13 இல்லைன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 6-7 வந்து நிச்சயமாக கைதாவார்கள். கைதானா என்னங்க, அவங்க பிணை வாங்கிட்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் பிணை வாங்கணுன்னா அதுக்கு ஒரு ரூட் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை. நான் சட்ட விதமான ரூட் சொல்கிறேன், நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. நம்ம நீதித்துறையை ஒன்றும் சொல்லக்கூடாது. அதனால் வந்து ஏதோ ஒரு ரூட்டில் போய் அவங்க சட்ட ரீதியான ரூட்டில் போய் அவங்க அந்த அவளுடைய உரிமைகளுக்கு தகுந்த மாதிரி வந்துடுவாங்க. 2வது, எப்போவுமே ஜெயில் இஸ் நாட் தி கோல், பெயில் இஸ் தி தட் ஷுட் பி தி லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரையும் வந்து சிறையில் வைக்கணுங்கிறது வந்து சட்டத்துடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்படியே கைது செய்தாலும் உரிய தருணத்தில் பிணை கொடுக்கணும். உடனே நீங்கள் கேட்பீங்க, ஏங்க அப்படியா இருந்தால் ஏர்போர்ட் மூர்த்தியை ஏங்க இன்னும் வச்சுருக்காங்கன்னு கேட்பீங்க. அதான் அரசியல். அதாவது நம்ம சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன்,
நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான். ஆக கேஎன் நேரு அவர்களுக்கு சிக்கல் தான். இந்த கேஎன் நேரு சிக்கலில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதை எதிர்க்கட்சிகள் எதிர்பார்ப்பதை விட ஆளுங்கட்சியான திமுகவிற்குள்ளேயே கேஎன் நேரு எப்போது கைதாவார் என்று அவருக்கு எதிராக உள்ள ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் திருச்சி மாவட்டத்தை மட்டும் குறிவைத்து சொல்ல, தமிழ்நாடு டாப் டு பாட்டம் திமுகவில் டாப்புன்னு சொல்லும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியும். அங்கேருந்து பாட்டம் வரைக்கும், பாட்டம்னா திருச்சியில் வச்சுங்க, சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் வச்சுங்களேன். ஓகே, எல்லா இடத்துலையும் கேஎன் நேரு எப்போது கைதாவார்னு எதிர்க்கட்சி தலைவர்களை விட, பாமர மக்களை விட திமுகவில் சிலர் வந்து ஆர்வமாக உள்ளார்கள். இது நடக்க போகுது. கேஎன் நேருக்கு மட்டும்தான் நடக்கும்னு சொல்லலை. நம்ம இன்னும் யாரெல்லாம் துரைமுருகன் இந்த பிரச்சனையெல்லாம் வர வேணான்னு சொல்லிட்டு தான் தேர்தல் அரசியல்லேருந்து ஒதுங்குறேன்னு நேற்றுக்கே முந்தானத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். ஆமாம், தேர்தல் அரசியல்லேருந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி. நான் சொல்கிறது வாட்ஸ்அப் செய்தி இல்லை, பத்திரிகை செய்தி. ஓகே, பத்திரிகையில் நார்மலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் போட மாட்டாங்க. அவர் எதுக்கு விலகிறாரு? ஒன்றே எப்படியும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க போல தெரியுது சீனியர்களுக்கு. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. அதாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களா பார்த்து உனக்கு சீட் இல்லைன்னு சொன்னால் மரியாதையாக இருக்காது. நானா வேணான்னு சொல்லிட்டா, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டா தொலை விட்டுதா? அவர் ஒதுங்கிட்டாருங்க பெரியவர், எனக்கு வேணாங்க சீட்டு. இப்போ ராபின்சன் வந்து திருசக்தியாரை பார்த்து, ஐயா நீங்கள் தாங்க அடுத்த பிரதமர், நீங்கள் தாங்க பிரதமர் ஆகணும் அப்படி நீங்கள் சார் நீங்கள் நான் வந்து இல்லைங்க எனக்கு பிரதமர்லாம் வேணாம், எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு அதெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறது எவ்வளோ வேடிக்கையோ அதே வேடிக்கை தான் துரைமுருகன் சொன்னது. ஓகே, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இப்போ துரைமுருகன் ஏதோ ஒரு காரணத்தால் எப்படியும் கொடுக்க போகிறது இல்லைன்னு நினச்சோ, இல்லை இப்படி ஒரு கால் நம்ம வந்து தேர்தலில் மறுபடியும் நிற்கலன்னா நம்மளை தேடி கீடி வந்து 60,000 கோடி குடியாத்தம் வரேன்னு மணல் கடத்தல் இந்த பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து கைது பண்ணிவிடுவாங்களோ, அவர் பேர்லேயும் வழக்குகள்லாம் இருக்குது. இது ஏதாவது கைது பண்ணுறதுக்கான அரசியலேருந்து ஓய்வு பெற்று வயசானவர் பெரிய ஒரு ஓரமாக இருக்கார், அவர் போய் எதுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி விட்ருவாங்களோ அப்படின்னு நினச்சி கூட பண்ணியிருக்கலாம், தெரியாது. ஆக ஒரு பல தலைகள் உருளப்போகுது திமுகவில். உருளப்போகுதுன்னு நான் சொல்கிறது கைது நடவடிக்கை இது நடக்க போகுது. அதில் கேஎன் நேரு வந்து மற்றவங்கெல்லாம் போகும்போது சீனியர் போயிட்டாங்கன்னு சொல்லி ஜூனியர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஜூனியர் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், நம்ம பேர் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, பெரியவங்க யார் சின்னவங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு. பெரியவங்கள பெரியவர் டீல் பண்ணுறாரு, சின்னவங்கள சின்னவர் டீல் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். இப்போ சின்னவரை சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் அப்பா பாஜக இடி சிபிஐ வாழ்க, பெரியவங்களை கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு நினச்சி இருக்கலாம். அதான் சொன்னேன், எதிர்க்கட்சிகளை விட சில சீனியர்கள் கைதாவதை கேஎன் நேரு உட்பட திமுகவில் உள்ள ஜூனியர்கள் திமுகவில் உள்ள மற்றவர்களே ரசிக்கிறார்கள். இது வந்து எப்படி திமுகவை பாதிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக பாதிக்கும். தேர்தலில் வந்து பாதிக்காமல் இருக்காது. ஏன்னா அவர்கள் ஊழல் செய்தவர் அப்படி பார்க்க போனால் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஊழல் செய்ததாக பல அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது. இந்த பக்கம் வேலுமணி ஐயா பேரில் வழக்கு இல்லையா? இன்னும் எத்தனையோ மந்திரிகள் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்க. செந்தில் பாலாஜியே அங்கே இருக்கும்போது வந்த வழக்கு தானே அது. அங்கேருந்து இங்கே 9 அமைச்சர்கள் இருக்காங்க. கண்ணப்பன் பேரில் இருக்கிற வழக்கு அவர் எப்போ எங்கள் அதிமுகவில் இருக்கும்போது. ஓகே, ஸோ இதில் வந்து எப்போ இருந்தது வழக்குன்றதில்ல, வழக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க திமுகவில் இருக்காங்கன்னா அதுக்கு பாதிப்பு யாருக்கு வரும்? நம்ம ஜனங்க வந்து இவர் அதிமுகவில் இருக்கும்போது செஞ்ச ஊழல் இது, அதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அப்போ சம்மந்தம் இல்லைன்னா அவர் எப்படி அமைச்சராக்குனீங்க? அன்றைக்கி அந்த ஊழல் வழக்கு போட்டதே திமுக. செந்தில் பாலாஜி மீது ஒரிஜினலாக அந்த வழக்கு போட்டது அந்த போக்குவரத்து துறையில் திமுக. இன்றைக்கி தியாகி பட்டம் கொடுக்கறது அதே திமுக, அதே வழக்குக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. இது வந்து திமுகவில் கண்டிப்பாக அதனுடைய தேர்தல் அந்த வாக்கு வங்கியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எதனால் ஏற்படுத்தும்னா, ஊழல்காரங்க அதனால் ஓட்டு போடக்கூடாதுன்னு நம்ம ஜனங்க வந்து சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஜனங்க வந்து தமிழ்நாட்டு ஜனங்க வந்து கிட்டத்தட்ட ஞானிகள் லெவலில் இருக்காங்க. எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற ஒரு 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 ஞானஸ்தானத்தை அடைந்து விட்டார்கள் அவர்கள். எல்லாரும் கீதாச்சாரத்தை வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து பயன்படுத்துகிறார்கள் நடைமுறையில். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அது நல்லதாகவே நடக்கும்.
அவர் ஏதோ பகவான் கிருஷ்ணர் கீதையில் வந்து வேறு ஏதோ அர்த்தத்தோடு சொல்லிட்டு போனார். நம்மால் இதை வந்து அரசியலுக்கு கரெக்டாக அது வந்து இப்படி தான் சூட் ஆகுதுன்னு சொல்லி ஒதுங்கியிருக்காங்க, உணர்ச்சியே இல்லாமல். நீங்கள் பாக்கி எல்லாரையும் பாருங்கள், திட்டி பாருங்கள், அந்தந்த ஒரு மொழிக்காரனையும் இனக்காரனையும் வெகுண்டு வருவான். நம்மால் பாருங்கள், யார் எவ்வளோ திட்டினாலும் இங்கே உடனே சும்மா ஊனுவாங்க. காசாவில் வந்து மனித உரிமை மீறல் 15 கிலோமீட்டர் தள்ளி இங்கே உரிமை மீறல் நடந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டான். காசா எங்கே இருக்குதுன்னு மேப்பில் கேட்க சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து மவுண்ட் ரோட்டில் அந்த அமெரிக்கன் எம்பசி முன்னாலேயோ இல்லை எங்கேயோ வந்து ஸ்பென்சருக்கு முன்னாலேயோ போராடுறாங்களே, அது யாராவனாலும் இருக்கட்டும், மெழுகுவர்த்தி ஊர்வலமோ இல்லை காசா. நான் காசா வந்து இஸ்ரேல் ஆதரவு அப்படிலாம் சொல்ல, 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க. 2 பக்கமும் யாரோ ஒருத்தர் ஏற்றி விட்டுட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இங்கே ஊர்வலம் போகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்களே, ஒரு உலக மேப்பை கொடுத்து ஐயா அதில் காசா எங்கே இருக்குதுன்னு கேட்டுருங்க. அதில் இருக்கிற தலைவர் வந்து காஜாவை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோன்னு அரசியல் பேசுகிறத விட்டு நாளையிலேருந்து நான் வந்து திமிக்கிட அப்படின்னு நான் பக்தியாக பேச ஆரம்பிச்சிடுறேன். நான் சவால் விட்றேன். தெரியாது நம்ம ஆட்களுக்கு. மணிப்பூர் கும்முடி பூண்டி தாண்டி போனதில்லை. மணிப்பூர் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் தெரியக்கூடாதுன்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கிட்டு பேசுன்னு தான் சொல்கிறேன். பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. மணிப்பூரில் மோரேங்கிற ஊரில் கிட்டத்தட்ட 20,000 தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் யாருக்காவது? ஃபேமிலி மேன் 3ன்னு ஒரு ஹிந்தி சீரியல் எடுக்கிறான், மனோஜ் பாஜ்பாய் வச்சு. அவர் ஃபேமஸான ஆள். அதில் விஜய் சேதுபதி அந்த மோரே தமிழராக அங்கே உள்ள ஒரு உளவுத்துறை அதிகாரியாக வராரு. அவர் வந்து மோரே தமிழர்னு. அப்போ மணிப்பூரில் தமிழர்கள் வாழும் பகுதி நிறைய தமிழர்கள் இருக்காங்க, ஒரு 20,000 தமிழர்கள் இருக்காங்க. முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய கொடியை சுதந்திரத்துக்கு முன்னாலேயே ஏற்றுனது அந்த மோரே பகுதி. அது மொராங் என்று சொல்வார்கள், மோரே என்று சொல்வார். அந்த பகுதியில் தான். அது எந்த பகுதி? மியான்மரிலிருந்து விரட்டப்பட்ட தமிழர்கள் பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, சில பேர் அங்கே தங்கிட்டாங்க. அப்படி தங்கினவங்க மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசினார்களே நம்ம ஊரில். கனிமொழி பேசினார்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் பேசினாங்க, கம்யூனிஸ்டுகள் பேசினார்கள், திருமா பேசினார், எல்லாரும் பேசினாங்க. இந்த மணிப்பூரில் அந்த மோரேவை சேர்ந்த ஒரு 4-5 தமிழர்கள் செத்து போனதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? ஒரே ஒரு அரசியல்வாதி பேசினது எடுத்து காமிங்க, ஒரு பத்திரிகை செய்தியோ வாட்ஸ்அப் செய்தியோ. என்ன நம்ம ஆளுங்களுக்கு மோரேல தமிழர்கள் 20,000 பேர் இருக்கான்றதே தெரியாது. இந்திக்காரன் வந்து அவனை இந்திக்காரன்னு சொல்கிறான், அவன் வந்து ஒரு சீரியல் எடுக்கிறான், அதில் காமிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியுது மணிப்பூர் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து தமிழர்கள் இருக்காங்கன்னு. நாம் வந்து ஆதி தமிழர்கள் நாங்கள் வந்து 20,000 ஆண்டுகள் நாங்கள் வந்து தமிழர்கள். இப்போ கூட முதல்வர் வந்து ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டிருக்காரு, அவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ன்னு. அவர் ஒன்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இல்லை, மொழி ஆராய்ச்சியாளர் இல்லை, நமக்கு வேண்டிய ஒரு போல இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழர்கள் பூரா ஆப்பிரிக்காலேருந்து வந்தாங்கன்றார். மோசமாக இல்லை? திடீர்னு ஆரியர்கள் வந்து நீங்கள் வந்து ஏதோ கைபர் கனவா ஆப்கானிஸ்தான் வழியாக வந்தாங்கன்னு ஒரு கதை சொன்னீங்க. இந்த கால்டுவெல்னு யாரோ ஒரு டுபாகூர் சொன்னது கேட்டுக்கிட்டு. அதுக்கு முன்னால் எங்கே? அப்போது நம்மளுடைய பாட்டனார் என்று சொல்லக்கூடிய, நம்ம பெருமையுடன் சொல்லக்கூடிய முப்பாட்டன்கள் என்று சொல்லக்கூடிய பாரதியாரோ வஉசியோ அதுக்கு முன்னால் உள்ளவங்களோ யார் வேணாலும் எடுத்துங்க, இவங்க எல்லாரும் ஆப்பிரிக்காலேருந்து வந்த மாதிரியா தெரியுது? ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறாரு. அவர் எழுதிட்டு போகிறாருங்க, அவர் புக்கு விற்கணும், அவர் எதை வேணாலும் எழுதலாம். அதில் உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம், புனைவுகள் இருக்கலாம். அதை முதல்வர் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் 3000 ரூபா புத்தகத்தை தமிழ்நாடு பாட புத்தகத்து மூலமாக 1000 ரூபாய்க்கு சகாய விலையில் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 2000 ரூபாய் விலை வித்தியாசத்தை அரசு ஏற்றுக்குது. பொய்யான ஒரு வரலாற்றை இவ கீழடியில் கண்டுபிடிச்சாங்கல்ல. உலகத்தில் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாலேயே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு புதிய வெளிச்சம். சிந்து சமவெளின்றது பஞ்சாப் பக்கத்தில் வருது, பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி வருது. அங்கே தான் வந்து இரும்பு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சாங்க. இந்தியர்கள் வந்து இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னால் கீழடி, ஆதிச்சநல்லூர், பல இடங்களில் இங்கெல்லாம் வந்து கிடைத்த ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் என்ன சொல்லுது, அதுக்கெல்லாம் முன்னாலேயே இங்கே இரும்பை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இரும்பை பயன்படுத்தலான்னா எதுக்காக சொல்கிறோம்? நாகரீகம் இங்கே முன்னாலேயே வளர்ந்துருக்குன்னு. அப்படிப்பட்ட தமிழர் நாகரீகத்தை இவெல்லாம் ஆப்பிரிக்காலேருந்து வந்தான்னு சொல்லி கேவலப்படுத்தி ஒருத்தன் புக்கு போடுறான்னா, அவன் தனியார் புக்கு போட்டு அவன் விற்றுட்டு போகிறான். அது பொய்யோ புனைவோ, அது அவன் லாபம் சம்பாதிக்கணும், இல்லை புகழ் அடையணும், அது யாரோ ஒருத்தர்.
அவர் ஐஏஎஸ்ஸாக இருந்தார்னா எதுவாக இருந்தார். அதை முதல்வர் ஐயா அவர்கள் வந்து வெளியிடுகிறார் என்றால் அப்பொழுது அரசு அதுவும் எங்கள் டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் அதில் 3000 ரூபா புக்கை வந்து 1000 ரூபாய்க்கு மானியமாக கொடுக்குறாங்க. தமிழர்களுக்கு எதிராக இந்த திராவிட அரசு என்று சொல்லிக்கொள்ளும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தமிழர்களுக்கு எதிரானது என்பதற்கு இதைவிட சிறந்த சாட்சி எது? ஓகே, பெருமை இல்லையா? சிந்து சமவெளிக்கு முன்னால் நாங்கள் வந்து இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய பழமையான பண்பாடு, அதற்கான நாகரிகம், கலாச்சாரம். அப்போ தமிழர்களுக்கு எதிரான ஒரு புத்தகத்தை, அவர்களை களங்கப்படுத்தும் ஒரு புத்தகத்தை அரசு மானியத்துடன் நீங்கள் டெக்ஸ்ட் புக் சொசைட்டி மூலமாக வெளியிடுகிறீர்கள் என்றால் இந்த திமுக அரசுடைய நோக்கம் வந்து தமிழர்களுக்கு உதவுவதா, தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டுவதா, தமிழர்களுக்கு எதிராக ஒரு காட்சியை உருவாக்குவதா? உங்கள் ஆட்சியின் காரணம், உங்கள் ஆட்சியின் நோக்கம் பொய் சாட்சி தானா? அப்படியானா குமரி கண்டம் லெமூரியான்னு எழுதியிருக்காங்கல்ல. ஆமாம், எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ஆமாம், லெமூரியா கண்டம், அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் கடலே இல்லாமல் ஒரே இதுவாக இருந்துச்சு. மதுரையில் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் இல்லையா, சிலப்பதிகாரம் வந்து மதுரையை எரித்தார் கண்ணகின்னு சிலப்பதிகாரத்தில். அது வந்து இப்போ நம்ம சொல்கிற மதுரை டிஸ்ட்ரிக்ட் மதுரை இல்லை, தென்மதுரை, இது வடமதுரை. நான் சொல்கிறது வந்து பல இலக்கியங்களை ஆராய்ந்து விட்டு பேசுகிறேன். நான் இயல்பாகவே கொஞ்சம் நமக்கு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி, இலக்கியம், மொழி ஆராய்ச்சி இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. நான் பெரிய அதனால் அறிவாளி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிலாம் சொல்ல. எனக்கு ஈடுபாடு, ஆர்வம் உண்டு, அதனால் படிப்பேன். அப்போ எந்த மதுரை என்றால் அந்த மதுரை அநேகமாக இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருந்த கடல் பகுதியில் இருந்தது தான் வந்து தென்மதுரை என்று சொல்லப்பட்டது. அங்கே தான் வந்து கண்ணகி எரித்த மதுரை அப்படின்னு சில ஆவணங்கள் சொல்லுது. அந்த ஆவணங்களுக்கு பின்னால் சிலது ஆதாரங்கள் இருக்கலாம், சிலது யூகங்களாக இருக்கலாம். கடலுக்கு அடியில் ஒரிஜினல் பூம்புகார், இப்போ நம்ம பூம்புகார் நம்ம நாகை மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் அசலான பூம்புகார் எங்கே? கடலுக்கு அடியில் இருக்கிறது. கடலுக்கு அடியில் இருக்கிறது. நான் வந்து அதை பாரு சும்மா கடலை காமிச்சு அடியில் இருக்குதுன்னு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லலை. அதற்கான ஆவணங்கள் இருக்குது. அங்கே குஜராத்தில் பார்த்திங்கன்னா துவாரகை என்ற ஒரு மிகப்பெரிய நகரமே, துவாரகை எங்கே? கிருஷ்ணர் தொடர்பான இடம், வாழ்ந்த இடம். அந்த துவாரகை கடலுக்கு அடியில் இருப்பது இன்றைக்கி வந்து போய் வீடியோவில் போய் எடுத்து அந்த நகரத்துடைய அந்த அது கடலுக்கு அடியில் படித்து அதற்கான ஆவணங்களுடன், புகைப்படங்களுடன், வீடியோவோட வருது. அது மாதிரி தான் பூம்புகாரும். நம்ம இதில் சிலப்பதிகாரத்தில் வர பூம்புகார் வந்து கடலுக்கு அடியில் போயிடுச்சு. இப்போ இருக்கிற பூம்புகார் வந்து அதுக்கப்புறமா பூம்புகார்னு பேர் வச்சது. இப்படி தமிழர்களுக்கு எதிரான ஒரு இது, தமிழர்களின் பெருமைக்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு அவமானத்தை, ஒரு தவறான ஒரு மக்களிடம் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகத்தை ஒரு அரசு எப்படி, அதுவும் டெக்ஸ்ட் புக் சொசைட்டி என்ற அரசு நிறுவனம் மூலமாக கொண்டு வருதுன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? ஓகே, நான் சொல்கிறது திருப்பி என்னென்னா, திராவிடத்துடைய ஒரே கொள்கை, நோக்கம் எல்லாமே, கோட்பாடு எல்லாமே தமிழ் வாழ்க, தமிழர்கள் ஒழிக. தமிழ் வாழ்க, அது சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது. தமிழர்கள் ஒழிக. நான் அதனால் வந்து வேறு மொழிக்கு எதிரானவன் இல்லை. வேறு மொழிக்கு எதிரானவனாக இருந்தால் வேறு ஒரு நாட்டுக்கு போய் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த நாட்டுடைய அதிபருக்கு ஆலோசகராக உயரும் வரை, அந்த நாட்டில் வந்து ஒரு 14 சட்ட திருத்தங்களை அந்த நாட்டு மொழியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் உயர்ந்திருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததென்றால் அந்த மொழியை கற்றுக்கொண்டதனால். இப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து மற்ற மொழிகளுக்கெல்லாம் விருது கொடுக்குறோம், 5 லட்சம் ரூபாய் விருது. மும்மொழி கொள்கை கூடாது, நீங்கள் இருமொழி கொள்கை தான் சொன்னீங்க. ஈரோட்டுக்காரர் வேறு சொன்னாரா இல்லையா, வேலைக்காரிட்டு இங்கிலீஷில் பேசுங்க. ராபின்சன், நீங்கள் உங்கள் வீட்டு வேலைக்காரிட்ட இங்கிலீஷில் பேசுகிறீங்களா சார்? இல்லைங்க, தெரியலண்ணா. நான் வந்து சில விஷயங்கள் அப்படியே பெரியார் வந்து சொல்கிறத வந்து அப்படி கேட்கும்போதே எனக்கு அப்படியே சிலிருக்குங்க. எங்கள் வீட்டு வேலைக்காரிட்டு இங்கிலீஷில் பேசுனாங்க, பெரியார் சொன்னாருன்னு. இது செருப்பு கட்டி காட்டிட்டு போச்சு. எங்கள் வீட்டில் கூப்பிட்டு சொல்லிச்சு, ஐயா நடவடிக்கை சரியில்லை, கொஞ்சம் கவனிங்கன்னு. பெரியார் சொல்கிறத கேட்டால் இதுதான் கதி. இதுக்காக சொல்கிறேன்னா, இவர்களாக வந்து தமிழை வளர்ப்பவர்கள். நீங்கள் ரைட்டு இதில் கொடுக்குறீங்களா எல்லா மொழிகளையும், வங்காளி இதில் கரெக்டாக நானும் தேடி பார்க்குறேன், குஜராத்தியை காணோம்.
நான் குஜராத்தியை வளர்க்கணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஏதோ 4 தடவை போயிருப்பேன் குஜராத்துக்கு, ஏதோ காரணங்களுக்காக. அது கூட எப்போ ஒரு தடவை மோடி முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கெலாம் முன்னால் நான் தமிழ் நாடக மேடையில் நடிக்கும் பொழுது அகமதாபாத்தில் நாடகம் போடுவாங்க, நான் ஹீரோவாக நடித்த நாடகங்கள் போட்டுருக்காங்க, அப்போ போயிருக்கேன். அதனால தவிர எனக்கும் குஜராத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, வியாபாரம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்னென்னா இந்த யார் வந்து தமிழ் பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த மொழிகள், கன்னட மொழி, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பரிசு கொடுக்க போகிறோம். பரிசு கொடுக்குறதுல தப்பு இல்லை, கொடுங்க ஐயா. 50,000 பேர் ஃபெயிலாரான தமிழில், அதுக்கு எதா பண்ணக்கூடாது? 85,000 பேர் வாத்தியார் தமிழில் ஃபெயிலானான். வாத்தியாரே ஃபெயிலானால் பையன்லாம் ஃபெயில் ஆகாமல் என்னையா பண்ணுவான்? அதை சரி பண்ணக்கூடாதா? துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறான், அதை பார்த்து படிக்கிறீங்களே அரசியல்வாதிகள், பொதுவாக சொல்கிறேன், பார்த்து சரியாக படிக்கக்கூடாதா? வீட்டில் வரும்போதே 2 தடவை படித்து பார்த்து ரிஹர்சல் பண்ணிவிட்டு வரக்கூடாதா? ஏன் மானத்தை, தமிழ் மானத்தை வாங்குறீங்க? உங்கள் கட்சியோட மானத்தை, ஆட்சியோட மானத்தை வாங்குறீங்கன்றது அது உங்கள் சௌகரியம். தமிழ்நாட்டு செந்தமிழ் நாடு என்னும் போதினிலேன்னு பாடினானே பாரதி, தேன் வந்து பாயுது காதினிலேனா. இவங்க பேசும்போது காதுக்குள்ளே பஞ்சு இல்லை, இரும்பு எடுத்து அடைச்சிக்கலாம் போல இருக்குது. நீங்களா தமிழ் வளர்க்குறீங்க? உங்களை மீறி தமிழ் வளர்க்கிறது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தமிழ் வளருதுன்னா இங்கிலீஷில் சொல்லுவான் இன்ஸ்பைட் ஆஃப்னு. இந்த திராவிட மாடல் ஆட்சியையும் தாண்டி ஏதோ தமிழ் வளர்கிறது என்று சொல்வதை விட ஏதோ பிழைத்து இருக்கிறது. நீங்கள் விருது வழங்குங்க, அது ஏன் அப்புறம் மும்மொழி கொள்கைன்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் உருட்டுறீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நீங்கள் மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி. வணக்கம், நன்றி.